உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவான நிலையில் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் நிதி முறைகேடு வழக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகிருஷ்ணன். முரளிகிருஷ்ணன், வணக்கம். எதன் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். நேற்றைய முன்தினம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள், அதே போன்று டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் அலுவலகம், வீடு என தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் செந்தில் பாலாஜி உட்பட 7 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்த பிறகுதான் சோதனையை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக 2 நபர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று இரவே கைது செய்து அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையை பொறுத்தவரை டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன், அதே போன்று முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் உட்பட 7 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே நேற்றைய முன்தினம் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையில் ஒவ்வொரு துறையில் இருந்தும், அதாவது டாஸ்மாக் தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்ததும், அதே போன்று பார்ட்டி ஃபண்ட் என பல வகையில் இவர்கள் மோசடி செய்யப்பட்டதும் இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டிரான்ஸ்பர், டாஸ்மாக் தொடர்பான டிரான்ஸ்பர், டாஸ்மாக் தொடர்பான ஒப்பந்தங்கள் என பல்வேறு நூதனமாக இவர்கள் மோசடி செய்தது அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் தொடர்பாக ஒரு சில மதுபான இடங்களில் அதிகமாக வருவாய் வரக்கூடிய இடத்தில் அவர்கள் குறைவாக இழப்பீடு காண்பித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அரசுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு பதிவு தொடர்பாக நேற்று இரவு 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 2 நபர்கள் யார் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வெளியிடவில்லை. அவர்களிடம் தடையின் இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக மட்டும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலைக்குள் அவர்கள் யார் என்ன என்பது தொடர்பாக தகவல் தெரிய வரும் எனவும், அதே போன்று முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடமும் இவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளிகிருஷ்ணன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.